நெறைய பேர் இந்த விஷயத்த பத்தி பேசுறதே இல்ல. ஐ ரியலி வண்டர்ட். ஏன் யாருமே பாராடாக்ஸிகல் ஹேர் குரோத்த பத்தி சொல்றதே இல்ல அப்படின்னு. நான் இன்னைக்கு உங்களுக்கு அத எக்ஸ்ப்ளைன் பண்றேன். பாராடாக்ஸிகல் ஹேர் குரோத் அப்படின்னா, நீங்க ஒரு சரியான இடத்த உங்க லேசர் ஹேர் ரிடக்ஷனுக்கு சூஸ் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன். என்ன ஆகும்னா, சப்போஸ் அவங்க சரியான பவரோ, சரியான வேவ் லென்த்தோ, சரியான ஃப்ரீக்வன்சியோ உங்களுக்கு செஷன்ஸ் குடுக்கலன்னா, உங்களுக்கு அந்த லேசரால தேவையற்ற இடத்துல முடி வளர்ச்சி தூண்டப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சின்ஸ்லலாம் திக்கான ஹேர்ஸ் வளர ஆரம்பிச்சிரும். அத வந்து ரிவர்ஸ் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நம்ம எலக்ட்ரோலிசிஸ் அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் போக வேண்டிய சிச்சுவேஷன் ஏற்பட்டுரும். ஸோ நீங்க லேசர் ஹேர் ரிடக்ஷன் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, ஒரு வெல் ட்ரெயின்டு மெடிக்கல் ப்ரொஃபஷனலோட சூப்பர்விஷன்ல பண்ற கிளினிக்ஸ சூஸ் பண்ணுங்க. ஏன்னா, உங்களோட ஸ்கின் கலர் என்ன? உங்களோட ஸ்கின் டைப் என்ன? எந்த லொகேஷன்ல நம்ம லேசர் ஹேர் ரிடக்ஷன் பண்ண போறோம்? அப்படிங்கிறத எல்லாமே கன்சிடர் பண்ணி நம்பர் ஆஃப் செஷன்ஸ், வேவ் லென்த், டைப் ஆஃப் லேசர், பவர் இது எல்லாமே டாக்டர் தான் பெர்ஃபெக்ட்டா சூஸ் பண்ண முடியும். லேசர் ஹேர் ரிடக்ஷன் சம்மந்தப்பட்ட உங்களோட கேள்விகள் இல்ல சந்தேகங்கள் ஏதாவது இருந்ததுன்னா எங்களுக்கு கால் பண்ணுங்க. விசிட் அட்வான்ஸ்டு க்ளோ ஸ்கின் கிளினிக் சிதம்பரம். கீப் க்ளோயிங்.